ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் கூட ஈஸியாக கட் பண்ணிடக்கூடிய ஃபுல் ஃப்ளேர் கவுன் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல இருந்து டிராஃப்டிங் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கான கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு பர்ஃபெக்டான அளவு ட்ரெஸ் வச்சு டிராஃப்டிங் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து ஒரு கவுனை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளேர் கவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஷார்ட் ஸ்லீவ்ஸில் பஃப் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃப்ரண்ட் வந்து டீப் மாதிரி இருக்கும், பேக் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். ஏன்னா நான் சூஸ் பண்ணியிருக்க என்னுடைய அளவு ட்ரெஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்குது. அண்ட் கீழே வந்து நம்ம ஒரு அம்ப்ரெல்லா கட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிற ஒரு பேட்டர்ன். இதில் வந்து நான் எந்த ஒரு டார்ட்டோ எதுவுமே வந்து நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக இதில் நான் எந்த ஒரு டார்ட் கொடுக்க போகிறது கிடையாது. பாடி மெஷர்மெண்ட் எதுவுமே நம்ம எடுக்க போகிறது கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு கார்மெண்ட்டை வச்சு அதை எப்படி கரெக்டான அளவு எடுத்து அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு யோக் வச்சு கீழே ஒரு ஃப்ளேர் இருக்கிற மாதிரியான ஒரு கவுன். ஓகே, ஸோ நீங்கள் அளவு எடுக்கிற ட்ரெஸ்ஸுமே வந்து இந்த மாதிரி எதனா ஒரு யோக் இருக்கிற குர்த்தாவோ இல்லை ஒரு ஃப்ளேர் இருக்கிற குர்த்தாவோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டை விட. ஓகே, மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 5.5 மீட்டர்ஸ் தேவைப்படும். அண்ட் லைனிங் வந்து டாப்புக்கு வந்து ஒரு 1 மீட்டரும் கீழே ஃப்ளேருக்கு ஒரு 2.5 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு 3 மீட்டர்ஸ் 3.5 மீட்டர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் டிராஃப்ட் பண்ணுறது கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பேட்டர்ன் பேப்பரில் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நான் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து ஒன்றா வச்சு கூட பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய அளவு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு ட்ரெஸ் பார்க்கும்போதே தெரியும், கீழே வந்து ஒரு ஃப்ளேர் இருக்குது, மேலே வந்து ஒரு யோக் இருக்குது. அதாவது ஒரு சென்டரில் கட் பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதுதான் யோக் வித் ஃப்ளேர்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி இருக்க பேட்டர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நல்லா அயன் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து ஒரு அளவு ட்ரெஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க, அளவு எடுத்து மார்க் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நல்ல அயன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இங்கே வந்து நிறைய பின்ஸ் வந்து குத்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். அளவு ட்ரெஸ் வச்சு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் க்ளோஸ் நெக் மாதிரியான ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் வந்து பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா அதே க்ளோஸ் நெக் பேட்டர்னை தான் நீங்கள் வந்து டிராஃப்டிங் போடணும். அதை வச்சு நீங்கள் டீப் நெக்கும் இல்லை டீப் நெக் பேட்டர்னை வச்சு க்ளோஸ் நெக்கும் பண்ணுறதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் கார்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து க்ளோஸ் நெக் மாடலில் வந்து டீப் நெக் கொடுத்தோ இல்லை டீப் நெக் மாடல் க்ளோஸ் நெக் கொடுத்தோ தைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஷோல்டரில் வந்து அது கரெக்டாக பிளேஸ் ஆகி வராது. இதில் நீங்கள் எங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ லென்த் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வேணும் இல்லை கம்மி பண்ணிக்கணும்னு நினைச்சாலோ இல்லை செஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்லை கம்மியாக வேணும்னு நினைச்சாலோ வேணால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஆல்சோ நெக்குக்கு மட்டும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 3/4 இன்ச் அளவு வேணால் கம்மி பண்ணுறதோ இல்லை அதிகம் பண்ணுறதோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஃப்ளாட்டாக லே பண்ணியாச்சு நம்ம ஃபேப்ரிக்கை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட ஃபுல் ஷோல்டரை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். என்னோட ஷோல்டர் அதாவது நம்மளோட ஸ்லீவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து நான் வைக்கிறேன். அதை வச்சுட்டுக்கு அப்புறமா அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஷோல்டர் ஸ்லோப் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுட்டு ஷோல்டர் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், அது பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச், அதே மாதிரி அந்த ஷோல்டர் ஸ்லோப்பில் ஒரு மார்க், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச், நம்மளோட நெக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க், அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க்கிங். ஓகே, இந்த 3 மார்க்கிங் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மார்க்கிங்காக இருக்கும். அடுத்தது வந்து நம்மளோட நெக்கோட டீப். உங்களுக்கு நெக் டீப் வந்து நான் வந்து இங்கே டிசைட் பண்ணுறேன். எனக்கு அதே வேணுமா இல்லை ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வேணுமா அப்படின்றதெல்லாம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வேணும் அப்படின்றதுனால நான் கீழே ஒரு மார்க் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த நெக்கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங் வந்து கொடுக்கணும். ஓகேவா, நீங்கள் வந்து கீழே இருக்கிற லைனில் தான் வந்து உங்களோட ஸ்டிச் வந்து வரப்போகுது. ஸோ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக கொடுக்கணும். ஓகேவா, நான் வந்து இங்கே என்னோட பேக் நெக்கை வந்து கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கேன் அதே மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து என்னோட லென்த்தை வந்து நான் டிசைட் பண்ணுறேன். எனக்கு அதே லென்த் வேணுமா இல்லை ஒரு 1/2 இன்ச் மேலே வேணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சும் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்கான ஸ்டிச் வந்து அந்த 1/2 இன்ச்சில் வரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்மோல் லைன் இருக்கும் இல்லையா, அந்த ஜாயினிங்கில் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த செஸ்ட்டும் வேஸ்ட்டும் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் மார்க்கிங் வந்து கொடுக்கணும். ஓகே, அந்த ட்ரெஸ்ஸில் எங்கே முடியுதோ கரெக்டாக அதே இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துடணும். இப்போ அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை மார்க்கிங் வந்து இருக்குது. ஓகே, இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகே, நான் கீழே அந்த ரெண்டாவது லைன் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய லென்த் லைனாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் அந்த ஸ்டிச் எங்கே விழணும் அப்படின்ட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணேன் இல்லையா, அங்கேயும் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே,
அடுத்தது வந்து நம்மளோட சைடு, நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் நான் எங்கே வந்துச்சோ அந்த கிராஸ் லைனும், கீழே வேஸ்டோடைய கிராஸ் லைனையும் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு பக்கத்தில் எனக்கு வந்து இந்த மாதிரி மார்ஜின் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வேணுமோ இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் அந்த ஸ்கேல் வந்து ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் அளவு இருக்கும். ஸோ நான் அதே வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஷோல்டரோட ஸ்லோப்பு, கரெக்டாக அந்த ஸ்லோப் லைன் வர இடத்துல நான் ஒரு மார்க்கிங் கொடுத்துடுறேன். அதே மாதிரி அதுக்கு மேலே 1/2 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அதையுமே வந்து அதே கிராஸில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளோட ஆர்மோலோடைய லைன் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து அந்த லைன் வரைக்கும் எங்கே எவ்வளோ மார்க் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து 7.75 மாதிரி இருக்குது. ஓகேவா, அதுக்கும் அந்த 7.9க்கும் நடுவில் இருக்குது. ஸோ நான் அந்த பாயிண்ட்டை வந்து என்னோட செஸ்ட் லைன் அந்த இடத்துலையுமே வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் வந்து போட்டுடுறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அங்கே வரையணும். ஓகேவா, செஸ்ட்டுக்கு ஒரு லைன் வரையணும், அப்புறம் நம்மளோட ஆர்ம் ஹோலுக்கு ஒரு லைன் வரையணும். அடுத்தது வந்து என்னுடைய நெக்கோடைய வித் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அதே நெக் வித்தும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 1/4 இன்ச் வேணும்னா கொஞ்சம் அகலமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நான் அதே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருதோ அந்த இடத்துல அந்த லைன் வந்து கொடுத்துடுறேன். நெக்கோடைய டீப்புக்கு வந்து ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு மேலே இருந்த லைனோட அதை ஜாயின் பண்ணி அடுத்தது வந்து நம்மளோட ஆர்மோலோடைய கர்வ் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ட்ரெஸ்லேருந்தே நான் அதை வந்து ட்ராப் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்னுடைய ஆர்மோல் லைனை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டிவைட் பண்ணி சென்டர் வந்து எடுத்துக்கிறேன். அந்த சென்டர்லேருந்து நம்மளோட பேட்டர்னில் வந்து அது எப்படி ஜாயின் ஆகுதோ கர்வ் வந்து அந்த கர்வ் வந்து நான் அப்படியே வரைஞ்சிடுறேன். எதுவுமே நான் வந்து பண்ணலை. ஓகேவா, இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக்கோட பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்டோட பேட்டர்ன் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றாவே கூட பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது நான் வந்து இங்கே பேட்டர்ன் பேப்பரில் பண்ணுறதுனால நான் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி காட்டுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் ஒன்றாவே வந்து 4 ஃபோல்டிங் ஃபேப்ரிக் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஃப்ரண்ட்டோடைய நெக்கும் ஆர்மோலோடைய கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் ரெடி ஆகிடும். ஃப்ரண்ட்டை வந்து நான் தனியாக பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா ஒரு போட்லி பட்டன் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நடுவில் வந்து 1/2 இன்ச் வந்து இருக்கணும் ரெண்டுத்துக்குமே, 2 சைடுக்குமே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து போட்டு ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். அந்த 1/2 இன்ச் லைனுக்கு அதுக்கப்புறமா தான் என்னுடைய பேட்டர்னை வந்து நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற எல்லா மார்க்கிங்கும் வந்து சேம் தான். நம்ம பேக்குக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய லென்த்தை நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு எங்கே வந்திருக்கோ அந்த மார்க்கிங் பண்ணுறேன். அடுத்து என்னோட ஷோல்டர் எங்கே இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோடைய டீப் எங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் நெக் டீப் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இறக்கி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன மார்க்கிங்ஸ் வேணுமோ நான் பேக்குக்கு என்னென்ன பண்ணணும் அதே மார்க்கிங்ஸ் வந்து நான் இங்கே ஃப்ரண்ட்டுக்குமே வந்து நான் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் தனித்தனியாக பண்ணுறதுனால வந்து ஒரு ரீசெக்கும் பண்ணிக்கிறேன். அதுலேயும் ஷோல்டர் இதுலேயும் ஷோல்டர் ஒரே மாதிரி வைக்கிறேன்னா இல்லை ஃபேப்ரிக் வந்து நான் மூவ் பண்ணிட்டேனா அப்படின்றதுக்காக நான் ஒரு ரீசெக்குமே வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கையும் வந்து நான் பண்ணிடுறேன். என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரண்ட்டோடைய நெக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்கோட வித் வந்து பார்த்துட்டு என்னுடைய நெக் டீப்போடு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துடுறேன். ஃப்ரண்ட்டோட ஆர்மோல் வரையும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர் மார்க்கிங் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, 7.75 வந்துச்சு இல்லையா, அதே 7.75 நான் மார்க் பண்ணிடுறேன். 7.75 மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனுமே வந்து நான் வரைஞ்சிட்டு அந்த லைனோடைய மிட் பாயிண்ட் வந்து எடுக்கணும். அந்த லைனோடைய மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.25 வந்து உள்ளே வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆர்ம் ஹோலில். பேக்குக்கு வந்து நம்ம டேரெக்டாக சென்டர் எடுத்து கர்வ் வரைஞ்சிடணும். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 0.25 வந்து உள்ளே தள்ளின மாதிரி கர்வ் வரையணும். இதுதான் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி பேக்கோட நெக்கு ஃப்ரண்ட்டோட நெக்கு இதில் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது உங்கள் பேட்டர்னில். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட்டோட பேட்டர்னும் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோட ஃப்ரண்ட்டோட பேட்டர்னை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு என்னோட பேக்கோடைய மார்ஜின் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கிறேன். என்னோட ஃப்ரண்ட்டை வந்து பேக் மேலே வைக்கிறேன். ஓகே, 2 மார்ஜினும் மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு அது எந்த கிராஸ்க்கு எப்படி போதோ அதே மாதிரி நான் விட்டுட்டு கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பேக்கோடைய பேட்டர்ன். ஸோ அதை மட்டும் நான் இங்கே மார்க் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மார்க் பண்ணிட்டுக்கப்புறமா நம்ம இதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்து வச்சுட்டு நான் இப்போ என்னுடைய லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங்லேயும் வந்து அந்த பேட்டர்னை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் வந்து லைனிங்க்கு வந்து இங்கே கிரேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கவுன்ஸ்க்கெல்லாம் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம ஒரு ஹை பஃப் மேலே மட்டும் பஃப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிட்டு அந்த லைனுக்கு கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்லீவோடைய ஹைட்டு, அதாவது அந்த ஸ்லீவோட பஃபோட ஹைட் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். வெறும் என்னோட ஸ்லீவோட லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் கொடுத்து கீழே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, நான் இன்னொரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு வித்து வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சமாக ஃபேப்ரிக் இருந்தால் போதும், சின்ன பஃப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ 1 இன்ச் கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய பஃப் வேணும்னா நீங்கள் 2 இன்ச் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் கீழே வந்து நான் பஃப் கொடுக்க போகிறதில்ல. ஸோ கீழே வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராஸ் இருக்கு இல்லையா, மேலே அந்த ஸ்லீவோடைய பஃபோட வித்தும்
கீழே இருக்கிற ஸ்லீவோட லென்த் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட மேஜிக் ஸ்லீவ் மேக்கர் வந்து நான் எடுத்துக்கிறேன். மேஜிக் ஸ்லீவ் மேக்கரை ஸ்ட்ரெயிட்டாக தானே நம்ம எப்பவுமே வைப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம கிராஸாக வந்து கொடுக்கணும். கிராஸாக வச்சு அந்த ஸ்லீவ் மேக்கர் வந்து எந்த ஷேப்பில் போதோ அந்த ஷேப்பை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்மோல் இருக்கு இல்லையா, 2 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 2த்தையுமே வந்து அதே ஷேப்பில் வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். அது எவ்வளோ கிராஸ் போனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்து நம்ம எப்படி ஸ்லீவோடைய அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்னை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம ஷோல்டர் ஜாயினிங்கோட 1/2 இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணி இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த பேக்கோட ஆர்ம்ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து மெஷர் பண்ணி என்னோட பேக்கோடைய பார்ட் வந்து எங்கே முடியுதோ அதை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்னோடய ஃப்ரண்ட் பேட்டர்னும் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பேட்டர்னோட ஆர்மோலில் வந்து ஷோல்டரை மட்டும் 1/2 இன்ச் மடிச்சிட்டு மிச்சத்தை வந்து நான் ஃப்ரண்ட்டோடைய அந்த ஷேப்புக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டே போய் ஃப்ரண்ட்டோடையும் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ 2 மார்க்கிங் இருக்குது இல்லையா, அந்த 2 மார்க்கிங்கோட மிட் பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட்டை எடுத்துட்டு நம்ம மார்ஜின் எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அந்த மார்ஜினை வந்து அந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்மளுடைய ஸ்லீவோட ரவுண்டை வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவோட ரவுண்டை வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ்ஸ்க்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்லீவோடைய லென்த் வந்து இருக்கு இல்லையா, 4+1ன்னு சொல்லிட்டு நான் 5 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன் ஸ்லீவோட லென்த்து. அந்த லென்த்லேருந்து பாதியுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆக்சுவல் லென்த் 4 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த 4 இன்ச்சோடைய பாதியுமே நம்ம வந்து எடுத்துட்டு நம்மளோட மார்ஜின் இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்ஜின்லேருந்து அதை வந்து நம்ம கீழே வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்லீவோடைய லைன் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து நான் போடுறேன். என்னோட ஸ்லீவ் ரவுண்டை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்ஸ், குட்டி ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு வந்து கொஞ்சம் லூஸாக கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ என்னோட ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 13 இன்ச்சஸ்னால் வருது. பட் நான் 14 இன்ச்சஸ் வந்து இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த லூஸ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக. இதை பண்ணிட்டு அப்புறமா நம்மளோட ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் தானே வரைஞ்சிருக்கோம். மேலே இருக்க பஃபோட அதை கனெக்ட் பண்ணல இல்லையா. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட இங்கே ஸ்லீவ் ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த கிராஸ் லைனில் இருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மார்ஜின் இருக்கு இல்லையா, அந்த மார்ஜினோடைய மிட் பாயிண்ட் வந்து எடுக்கணும். மிட் பாயிண்ட் எடுத்து அங்கே ஒரு லைன் வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா அந்த கிராஸ் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு மிட் பாயிண்ட் வந்து எடுக்க போகிறோம். இப்போ 2 மிட் பாயிண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு மிடில் எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா அந்த ஸ்டார்டிங்கோட மிட் பாயிண்ட்ல வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே இறக்குன மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய பஃப் ஸ்லீவ் கொடுத்தோம் இல்லையா 1 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கார்னர்லேருந்து உங்களோட ஷேப்பை வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரணும். ஃபஸ்ட் அந்த 0.25 கனெக்ட் பண்ணணும். அடுத்து கீழே 1 இன்ச்சுன்னு கொடுத்தோம் இல்லையா, அதையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மார்ஜினில் வந்து அதை கனெக்ட் பண்ணி முடிச்சிடணும். இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ஹோல். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேக்கோட ஆர்ம் ஹோலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, ஒரு 0.75 வந்து மேலே போட போகிறோம். ஓகே, 3/4 இன்ச் வந்து மேலே வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு நம்மளோட பேக்கோட ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து பஃப் ஸ்லீவுக்கான டிராஃப்டிங். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட கவுனோடைய அம்ப்ரெல்லா பார்ட் வந்து நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இந்த அம்ப்ரெல்லா கட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட லென்த்தை வந்து சாரீ ஃபேப்ரிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கரெக்டாக லென்த் வந்து பத்திருச்சு. எந்த ஒரு கிராஸும் வந்து வரவே இல்லை, பத்தாமலாம் போல். ஸோ மொத்தமே வந்து எனக்கு கிடச்சிருச்சு என்னோட லென்த்துக்கு. இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அது வந்து புரியும். நான் ஜஸ்ட் ஃபேப்ரிக் மட்டும் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கட்டிங் ஒர்க்கில் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம், கஷ்டமே கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்மளோட டாப் போர்ஷன் இருக்குல்ல, யோக் பார்ட்டு, அதில் வந்து எல்லா பார்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜஸ்ட் ஜாயின் மட்டும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி நல்லா பின் குத்திக்கிறேன். ஏன்னா வந்து நான் கிரேப் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் லைனிங்க்கு. மேலே வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கிற ஃபேப்ரிக் தான். என்னோட மெயின் ஃபேப்ரிக்கும் என்னோட லைனிங் ஃபேப்ரிக்கும் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். எல்லா பார்ட்டுக்குமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த போட்லி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த போட்லியை வந்து நம்ம அட்டாச் தான் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்க போகுது. அதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுக்கு அந்த ஒரு போட்லிக்கு நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை பார்க்க ஈவனாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்ச்சு டேப் எடுத்துட்டு ஒரு 3/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிகிட்டே வந்துடுறேன். ஓகேவா, மார்க் பண்ணிட்டுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு போட்லியுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே வந்து நான்
நான் சிங்கிள் ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை ஸ்டிச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா சென்டரில் ஜாயின் ஆகிறதுக்கு. ஸோ கரெக்டாக அந்த போட்லி வந்து அந்த 1/2 இன்ச்சு தள்ளி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணும்போது போட்லி மட்டும் தனியாக தெரியும். இது இந்த மாதிரி தள்ளி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு போட்லி பட்டனுடைய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக தெரியும். கரெக்டாக இருக்கான்னு இப்போயே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை அகைன் வந்து பிரிச்சுட்டு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னென்னா ஒரு கேன்வாஸ் வந்து ஒரு 1 1/2 இன்ச்சஸ் கேன்வாஸை வந்து என்னோட கிரேப் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் ஃபேப்ரிக்கால் வந்து அதை ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நெக்குக்கெல்லாம் கேன்வாஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, சேம் வே தான். என்னோட கேன்வாஸோடைய அந்த ஃபேப்ரிக் சைடு இருக்கு இல்லையா, அதையும் என்னுடைய யோக்கோடைய நல்ல பக்கம் இப்போ நம்ம போட்லி அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதையும் ஒன்றா வச்ச மாதிரி பிடிச்சிட்டு என்னுடைய அந்த லைனிங்கில் வந்து இப்போ தெரியுது நான் 1/2 இன்ச் போட்லி ஜாயினிங் வந்து எங்கே ஸ்டிச் போட்டேன் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு அந்த 1/2 இன்ச் மேலே நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தோம்னா அந்த கேன்வாஸும் என்னுடைய டாப் இருக்கு இல்லையா யோக் பார்ட்டும் ஜாயின் ஆகிடும். ஸோ நான் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரேன். இந்த ஜாயினிங் ஸ்டிச் வந்து போடும்போது அந்த போட்லியோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து அந்த பக்கம் போகாத மாதிரி பார்த்து அதை பிடிச்சிட்டே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது வந்து கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். நான் அதே மாதிரி வந்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். சிங்கிள் ஃபுட்டில் தான் இதையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இங்கே எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து தெரியவே இல்லை. பிகாஸ் நான் அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்ததுனால இங்கே வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு போட்லி அட்டாச் பண்ணும்போது இருந்த லைன்லேயே தான் நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டாக பண்ணதுனால இங்கே வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகாது. ஸோ நான் அதை வந்து பண்ணி எடுத்துடுறேன். அடுத்தது வந்து இப்போ நம்மளோட இன்னொரு பார்ட் இருக்குது இல்லையா, சேம் வே அதுக்குமே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பார்ட்டுக்குமே. ஸோ இதில் அதே மாதிரி ரெடி பண்ணிடுறேன். யோக்கோடைய நல்ல பக்கம் மேலே இந்த கேன்வாஸோடைய அந்த ஃபேப்ரிக் தெரியுது இல்லையா நல்ல பக்கம், அதை வந்து வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர் ஸ்டிச்சும் வந்து நான் இதுக்கு வந்து போட்டுடுறேன். இப்போ வந்து நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பேட்டர்னும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். 2 கேன்வாஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைட் போட்லி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 கேன்வாஸும் ஒன்றா வச்சுக்கோங்க. அந்த கேன்வாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ 2 கேன்வாஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து ஒன்றா வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அந்த போட்லி ஸ்டிச் பண்ண லைன் தெரியும் இல்லையா, அதே லைன் மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேவா, இந்த டைம் வந்து கீழே இருக்கிற கேன்வாஸும் அதில் அட்டாச் ஆகி வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அந்த 2 கேன்வாஸோட பாயிண்ட் ஒரே லைனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி தூக்கி காட்டுறேன் இல்லையா, பார்க்குறேன் 2 கேன்வாஸும் மீட் ஆகிற இடத்துல வந்து அதே மாதிரி வச்சு நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறேன். அந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டுகிட்டே வந்துட்டுக்கப்புறமா அந்த எக்ஸஸ் கேன்வாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்னோட ஒரு போட்லி மட்டும் எக்ஸஸாக வந்து நெக்கு கிட்டே இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். பிகாஸ் அங்கே வந்து நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, நெக் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த போட்லி வந்து அங்கே தேவைப்படாதுன்றதுக்காக அதை சும்மா கட் பண்ணி எடுத்தோடனே அது வந்துடுச்சு. ஸோ நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறமா இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நமக்கு அந்த சென்டரை வந்து கரெக்டாக போட்லி பட்டன் வந்து செட்டில் ஆகி வந்திருக்கு. எங்கேயுமே எக்ஸஸான அந்த ஃபேப்ரிக் உள்ளே இருந்த அந்த துணி வந்து தெரியாது, வெறும் போட்லி மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் உள்ளேயுமே வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்கும் கேன்வாஸ் வச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அந்த 2 கேன்வாஸோட எட்ஜில் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இங்கே வந்து நீங்கள் கையிலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மிஷின்லையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், குர்தாக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னோட நெக்கு ஸ்லீவ்ஸோடைய கீழெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பயர் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு என்னுடைய லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து கிராஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ கிராஸ் பீஸாக கட் பண்ண எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு கார்னர் ஸ்டிச்சும் போட்டு அந்த பயர் ஸ்ட்ரிப்பை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை வந்து என்னோட நெக்கில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். என்னுடைய நெக்குடைய நல்ல பக்கம் மேலே என்னுடைய பயர் ஸ்டேப்பை வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அது எந்த கர்வுக்கு போதோ அதே ஷேப்பில் வந்து அது கொண்டு போகணும். நடுவில் ப்ளீட்ஸ் வர மாதிரி இருந்தால் ப்ளீட்ஸ் வந்து நம்மளோட லைனிங்கில் மட்டும் அந்த பயர் ஸ்டேப்பில் மட்டும் எடுத்து நம்ம அந்த ஷேப்புக்கு வந்து அதை கொண்டு போயிட்டு நம்மளோட நெக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் வந்து போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஒரு எட்ஜு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதையுமே வந்து நம்ம போட்டு அதை செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக நம்ம அது உள்ளே வந்து நம்மளோட பயர் ஸ்டேப் எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவு மட்டும் நமக்கு மேலே வந்து ஸ்டிச் வந்து போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கணும். ஓகேவா, எனக்கு வந்து உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் அளவு தான் இருக்குது. ஸோ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டு மேலே வந்து அதை செக்யூர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நான் ஷோல்டர் ஜாயினிங் வந்து இங்கே பண்ணுறேன். இங்கே வந்து நான் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா, நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஒன்றா வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து இன்விசிபிளாக பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த பின்னாடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து நம்ம எங்கே கொடுத்தோமோ அதே இடத்துல வந்து நம்ம இங்கே ஸ்டிச் வந்து போட்டுடணும். அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லையா ஷோல்டர்து, அதை வந்து பின்பக்கமாக வச்ச மாதிரி வச்சுட்டு
ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுடணும். அப்போ தான் அது வந்து வெளியே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே வந்து நான் இங்கே போட்டுடுறேன். 2 ஷோல்டரை வந்து இதே மாதிரி மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம ஹை பஃப் மாதிரி தானே கொடுத்துருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவோடைய சென்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம மார்ஜின் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட சென்டர் வந்து கிடச்சிடும். அந்த சென்டரில் ஒரு மார்க் மாதிரி நான் இங்கே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம 2 இன்ச்சுக்கு வந்து கொடுத்துருந்தோம் வித்து. ஸோ நான் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து இங்கே நான் வந்து பஃப் வந்து கொடுத்துட்டே வரேன். அப்படியே இந்த பஃப் வந்து நம்ம ரேண்டமாக இந்த மாதிரி சுருக்கி பிடிச்ச மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரியான ஒரு பஃப் தான் இங்கே கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் நம்ம வந்து வித்து வச்சுருக்கோம். எந்த ப்ளீட்லாம் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. சும்மா சுருக்கின மாதிரி இந்த கேதர்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு அது மேலே வந்து நல்ல ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் வந்து போட்டு அதை செக்யூர் பண்ணிடுறோம். பண்ணிட்டுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்க்கு வந்து அது பத்துதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ரீசெக் மாதிரி பண்ணிட போகிறோம். கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டரும் நம்மளோட யோக்கோடைய சென்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் சென்டர் அதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு சப்போஸ் எக்ஸஸாக இருக்குது ஸ்லீவ் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா எங்கே வந்து எக்ஸஸாக இருக்கோ அந்த சைடு வந்து அதை பிடிச்சி சென்டர் மேட்ச் ஆகிற வரை நம்ம பஃப் வந்து கொடுத்துட்டே வரணும். நான் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து எக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 ப்ளீட்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு பஃப் வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக ஆட் பண்ணிட்டுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கரெக்டாக ஸ்லீவ்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சில் வந்து கரெக்டாக ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த பஃபோடைய லுக் வந்து உங்களுக்கு க்யூட்டான ஒரு லுக் வந்து இருக்கும். ஃப்ராக்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வச்ச மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம யோக் பார்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அம்ப்ரெல்லா கட்டும் நம்மளோட லைனிங் மட்டும் தான் அட்டாச் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சென்டர் வந்து எடுத்துக்கணும். நம்மளுடைய அந்த அம்ப்ரெல்லா கட் இருக்கு இல்லையா, அதோடைய சென்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். சென்டர் எடுத்து மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரண்ட்டோட சென்டர் வந்து நமக்கு ஸோ நான் அதோட சென்டர் அண்ட் இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய யோக்கோடைய நல்ல பக்கம் மேலே நம்மளுடைய அம்ப்ரெல்லாவோட நல்ல பக்கம் வச்ச மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போடணும். நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா என்னுடைய லைனிங்கை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இங்கே லைனிங்கில் வந்து நான் வந்து ப்ளீட்ஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருந்தேன். ஒரு 2.5 மீட்டர் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து நார்மல் ஒரு 4-5 ப்ளீட்ஸ் ஆட் பண்ணி அந்த வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சும்மாவே ஒரு ரேண்டமான ஒரு ப்ளீட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு அது வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நான் யோக்கில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து நம்ம சைடு தான் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே சைடு வந்து நம்ம மார்ஜினுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அந்த அலவன்ஸை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டிச் சைட் ஜாயினிங் வந்து பண்ணிகிட்டே வந்துட வேண்டியது தான். நான் வந்து இங்கே என்னுடைய அந்த உள்ளே இருக்க லைனிங்கை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய அம்ப்ரெல்லா கட் இருக்கு இல்லையா கீழே, அதையுமே வந்து நான் வந்து பிக்கோ ஃபூட்டர் வச்சு வந்து நான் ரோல் பண்ண மாதிரி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் வந்து அது கீழே இருக்கிறத ஃபினிஷிங் பண்ணி வச்சுருங்க. இந்த சைட் ஜாயினிங்கில் வந்து என்னுடைய லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் நான் ஒன்றா வச்ச மாதிரி தான் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கேன். தனித்தனியாக வந்து நான் ஸ்டிச் பண்ணலை. அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ட்ரெடிஷ்னல் கவுன் மெத்தடில் அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து குயிக் அண்ட் ஈஸி மெத்தடில் ஒரு கவுன் ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஸோ அதனால் நான் வந்து இங்கே பிரித்த மாதிரிலாம் நான் வந்து இங்கே ஸ்டிச் வந்து போடலை. இந்த சைட் ஜாயினிங் முடிஞ்ச உடனே நம்மளுடைய கவுனுடைய ஃபுல் ஸ்டிச்சிங் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கவுன் வந்து நம்ம அளவு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணது தான். நீங்கள் அளவு ட்ரெஸ்ஸில் என்ன மாதிரி ஒரு ஃபிட்டில் இருந்துச்சோ அதே ஃபிட் வந்து இந்த மெத்தடில் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதோட அம்ப்ரெல்லா கட் வந்து இங்கே நம்ம ரோல்டு ஹெம் மாதிரி கொடுத்ததுனால அதோட லுக்குமே வந்து என்ஹான்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் நம்ம சென்டரில் கொடுத்த போட்லி பட்டனுமே வந்து செம நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோக்கான மெயின் மோட்டிவே வந்து பிகினர்ஸ் கூட டக்குன்னு ஒரு கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான மெயின் மோட்டிவ் தான். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கவுன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையுமே எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.